ஒரு அமைதியான காட்டில் ஒரு சிறிய சிறுவன் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்களில் ஒளிப்பட்டது. இலைகளின் கீழ் ஒரு நீல நிற மந்திர முட்டை. அன்று இரவு அந்த முட்டை மெதுவாக பிளந்தது. பொன்னிற ஒளி அறை முழுவதும் பரவியது. அதிலிருந்து ஒரு சிறிய பச்சை டிராகன் பிறந்தது. டிராகன் மெதுவாக சொன்னது, "நீ நல்ல இதயம் கொண்டவன், அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்." ஆனால் எல்லோரும் அவனை நம்பவில்லை. சிலர் அவனை கிண்டலிட்டார்கள். சிறுவன் அமைதியாக சொன்னான், "நான் என்னை நம்புவேன்." அந்த நம்பிக்கையே அவனை ஒரு உண்மையான வீரனாக்கியது. இந்த ஒரு அழகான பச்சை பள்ளத்தாக்கில் மிமி என்ற ஒரு சின்ன வெள்ளை முயல் வாழ்ந்தாள். அவளுக்கு உலகிலேயே மிகவும் பிடித்தது காரட் தான். ஒரு நாள் காலை அவள் பெரிய காரட் தோட்டத்துக்குள் குதித்துச் சென்று, "வா, இத்தனை காரட் எல்லாம் எனக்குத்தான்" என்று மகிழ்ச்சியாக சொன்னாள். அவள் ஒன்றை சாப்பிட்டாள், இன்னொன்றை சாப்பிட்டாள், நிறைய சாப்பிட்டாள். ஆனால் யாருடனும் பகிரவில்லை. அப்போது அங்கே வந்த நல்ல மனசுடைய ஆட்டுக்குட்டி கோபு மெதுவாக, "மிமி, சாப்பாடு பகிர்ந்தால் தான் அது இன்னும் இனிமையாகும்" என்றான். ஆனால் மிமி சிரித்து, "எனக்கு மட்டும் இருந்தால் போதும்" என்றாள். அந்த இரவு மிமிக்கு வயிற்று வலி வந்தது. அவள் சோகமாக இருந்தாள். கோபு அவளுக்கு சூடான பால் கொண்டு வந்து கொடுத்து மெதுவாக போர்வை போர்த்தினான். "நல்ல மனசு தான் உண்மையான செல்வம்" என்றான் அவன் அன்பாக. அடுத்த நாள் காலை மிமி தனது தவறை உணர்ந்தாள். ஒரு காரட்டை எடுத்து கொண்டு கோபுவிடம் சென்று, "மன்னிச்சுக்கோ, இனி நாம பகிர்ந்து சாப்பிடலாம்" என்று சொன்னாள். பசுமையான பூங்காவில் ஒரு குட்டி யானை இருந்தது. அதன் பெயர் அம்பு. அம்பு மிகவும் விளையாட்டு பிடித்ததும் எல்லோருடனும் நட்பாக இருப்பதையும் விரும்பும் யானை. ஒரு நாள் பறவைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த அம்புவை சில குழந்தைகள் பார்த்தார்கள். முதலில் அவர்கள் கொஞ்சம் பயந்தார்கள். ஆனால் அம்பு மெதுவாக சிரித்து தன் தும்பிக்கையால் ஒரு பூவை எடுத்து குழந்தைக்கு கொடுத்தது. அதை பார்த்த குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் அம்புவை சுற்றி நின்றார்கள். அவர்கள் பந்து வீசி விளையாட அம்பு தன் தும்பிக்கையால் பந்தை பிடித்து மீண்டும் கொடுத்தது. எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்கள். ஒரு சிறுமி அம்புவை அணைத்துக் கொண்டு, "நீ எங்களோட நல்ல நண்பன்" என்று சொன்னாள். அப்போது அம்புவின் கண்களில் சந்தோஷம் தெரிந்தது. அந்த நாளில் இருந்து அம்பு யாரையும் பயமுறுத்தவில்லை. அன்பு காட்டினால் யாரும் நண்பர்களாகலாம் என்பதை அது கற்றுக்கொண்ட. கிளியும் குமாரும் ஒரு இதயம் தொட்ட கதை. பசுமையான புல்வெளியில் ஒரு சிறிய கிளி மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்தது. திடீரென பலத்த காற்று வீசியது. கிளி சமநிலை இழந்து கீழே விழுந்தது. அந்த வழியாக சென்ற சிறுவன் குமார் காயமடைந்த கிளியை பார்த்தான். "ஐயோ, உனக்கு காயம் ஆயிடுச்சா?" என்று கவலையுடன் அதை தூக்கிக் கொண்டான். குமார் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து மெதுவாக மருந்து போட்டான். அவன் அன்பாக கவனித்தான். இரவில் கூட கிளியை தழுவிக்கொண்டு தூங்கினான். நாட்கள் கடந்தன. கிளியின் காயம் ஆறியது. அது மீண்டும் பறக்க தயாரானது. ஒரு நாள் காலை குமார் கிளியை வெளியே கொண்டு சென்றான். "நீ சுதந்திரமாக பறக்கணும், ஆனால் என்னை மறக்காதே" என்றான். கிளி வானில் உயரமாக பறந்தது. ஆனால் சில நொடிகளில் திரும்பி வந்து குமாரின் தோளில் அமர்ந்தது. அந்த நிமிஷத்தில் குமார் புரிந்து கொண்டான், உண்மையான அன்பு கட்டாயப்படுத்தாது, அது திரும்பி வரும்.